வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதை எப்போ நிரப்புவாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. மொத்தம் இதில் 25 விதமான பதவிகள் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ப்ரோ வெளியாகும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலேருந்து வெளியாக போகிற வேகன்சி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வாட்ச்மேன் அசிஸ்டன்ட் கம் ஃபுல் டைம் வாட்ச்மேன், காப்பீஸ்ட் அட்டெண்டர், சானிடைசர் ஒர்க்கர், ஸ்வீப்பர், வாட்ச்மேன், கார்டனர், அதுக்கப்புறம் ஸ்வீப்பர் கம் கிளீனர், அதுக்கப்புறம் வாட்டர்மேன் உமன் சொல்லி ஒரு ஏ கேட்டகரி இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், டிரைவர்னு சொல்லி இந்த பி கேட்டகரியில் 9 வகையான வேகன்சி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 விதமான கேட்டகரியில் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் 38 மாவட்ட வாரியாக ஒன்று பெண்டிங்காக இருக்குது. இதை பற்றி ஒரு அப்டேட்டாக இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 38 மாவட்டத்தில் இருக்கிற வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது, அது போக ப்ரொமோஷன் லிஸ்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் கருணை அடிப்படையில் யாரெல்லாம் சேர்க்கணும், அதுக்கான பெண்டிங் லிஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான அறிக்கை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் 1 ஃபார்மட் 2 சொல்லி ரெண்டுமே வர டிசம்பர் 31 நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அப்டேட் பண்ண ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது எப்படி இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே இவங்க இந்த வேகன்சி டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி லாஸ்ட் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான லிஸ்ட்டை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதான் அது வேகன்சிக்கான லிஸ்ட்டு. இது 1/7/2023 படி ரிலீஸ் பண்ண வேகன்சி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கு மேலே வேகன்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டு படி வந்து பார்த்தீங்கன்னா 5000 வேகன்சி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட் வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது என்ன சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 612 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 200 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு 196, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் ஒரு 193 சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 200, 300, சில டிஸ்ட்ரிக்டில் 500க்கு மேலே வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வெளியாக போகிறது நமக்கு உறுதியாக தெரியுது. அதனால் இந்த எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 90 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், ஹால் டிக்கெட் வெளியிட்டதுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. இன்னிலேருந்து இதுக்கான எஃபெக்ட்டை நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கான லிங்க் நான் தனியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்.